بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய பெயரிலே ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அன்ன ஸலாத்த ஃபில் ஸலாம் மக்ரூஹத்துன், இருளிலே தொழுவது வெறுக்கத்தக்கது என்ற செய்தி ஒன்று பரப்பப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் நிலை என்ன என்கிற சம்பந்தமாக வல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன், நஹ்னு லா நஅரிஃபு ஹாதல் ஹதீஸ், இது ஹதீஸ் என்பதை நாம் அறிய மாட்டோம். யாராவது இந்த ஹதீஸ் சஹீஹானது என்றால் அதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற செய்தியோடு, வஸ்ஸலாத்து ஃபில் ஸலாம் ஃபி அஹதின் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாருடைய காலத்திலே இருளிலே தொழுவது கானத் ஹியல் அஸ்ல், அதான் அடிப்படையாக இருந்தது. இன்று மின் விளக்குகள் இருப்பதை போன்று அன்று மின் விளக்குகள் இருக்கவில்லை, இருளிலே தான் தொழுவார்கள். என்ன மசாஜித் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி தாலிகல் வக்த், அந்த நேரத்திலே நபிகளாருடைய பள்ளி வாயில்கள் லைஸ ஃபிஹா மசாபீஹு, அதிலே மின் விளக்குகள் இருக்கவில்லை, மின் ஒளிகள் இருக்கவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கூறுவதைப் போல, வல் புயூத் யௌமஇதின் லைஸத் ஃபிஹா மசாபீஹு, முத்தஃபகுன் அலைஹி, சஹீஹான ஹதீஸ், புகாரிலே முஸ்லிமிலே வந்திருக்கிறது. அந்நாளை அந்நேரத்திலே வீடுகளாகிறது, மின் விளக்குகள் இருக்கவில்லை என்ற செய்தி புகாரியிலே அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இருளிலே தொழுவது மார்க்கத்திலே தடையில்லை. நாம் ரமதானுடைய காலங்களிலே பிந்திய பத்திலே பள்ளியின் வெளிச்சங்கள் அணைக்கப்பட்டு இருளிலே தொழுகின்ற காட்சிகளை பார்த்தோம். அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது அல்ல, பொதுவாக இருளிலே தொழலாம் என்பதற்கு ஆதாரம் உண்டு என்ற செய்தியோடு வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.